பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று காலை சரியாக 10:30 உமன்ஸ் ப்ரேயர் நம்முடைய ஆலயத்தில் எஸ்தர் ப்ரேயர் ஹவுஸில் நடக்கிறது. ஸோ பெங்களூரில் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ நீங்கள் எல்லோரும் வந்து பங்கு பெறுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சரியாக 10:30 12 o'clock வரைக்கும் இருக்கும். வந்து பங்கு பெறக்கூடிய எல்லா சகோதரிமார்கள் உற்சாகம் வந்து பங்கு பெறுங்கள். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை சங்கீதம் 90வது சங்கீதம் 1வது வசனம், Psalms 90:1. ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். விசுவாசிக்கிறேன், தலைமுறை தலைமுறையாக ஆண்டவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஸோ உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய சந்ததிகள் எத்தனை சந்ததிகள் வரட்டும், ஆண்டவர் எல்லாருக்கும் அடைக்கலமாக இருந்து அவளை பாதுகாப்பார். எதை குறித்து கவலைப்படாதீங்க. என் சந்ததிகளை யார் காப்பா, என் சந்ததிகளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்காதீங்க. நிச்சயமாக கர்த்தர் அவர்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஆமேன். உங்களை பிள்ளைகளை கொடுத்தான வருத்தங்கள் எதுவுமே உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா கர்த்தர் உங்களை பார்த்துக்கொள்வார். கர்த்தருக்கு அடைக்கலமாக இருக்கிறார். நீங்கள் தைரியமாக இருங்க. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் அவர் போதுமானவராக இருந்து உங்கள் குடும்பத்தை அற்புதமாய் வழி நடத்துவார். நம்மளால் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, நீங்கள் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. விசேஷமாக இந்த நாளிலே கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்தில் எல்லா பிள்ளைகள், வயதான தகப்பன்மார்கள், தாய்மார்கள், ஆண்டவரே பெற்றோர்கள், பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரே தலைமுறை தலைமுறையாக கர்த்தாவே நீர் காத்துக்கொள்ளுங்கப்பா. நீங்கள் அவங்களுக்கு அடைக்கலமாக இருங்க. அவங்க எந்த இடத்துல இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், வெளியில் இருந்தாலும், வெளிநாடுகளில் இருந்தாலும், ஆண்டவரே கர்த்தாவே தனிமையாக இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு அடைக்கலமாக இருந்து அவளை வழிநடத்தோடுமா ஜெபிக்கிறேன். இதனால் வேலைக்கு போகிற பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிங்க. வீட்டில் வேலை செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த நாள் என் தேவன் தாமே மகிமையான காரணத்தை பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வீராக. கால் ஃபார் லெட்டர்லாம் வர உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளில் எந்த கம்பெனிலேருந்து கத்தாவே அழைப்பு வரணுமோ அந்த பிள்ளைகளுக்கு வரட்டும் ஆண்டவரே. சீக்கிரத்தில் நல்ல ஒரு இடத்துல அந்த பிள்ளைகள் வேலையில் அமர உதவி செய்யுங்க. என் தேவன் தாமே அந்த பிள்ளையுடைய எல்லா மன விருப்பங்களெல்லாம் நிறைவேற்றுங்க ஆண்டவரே. டிப்ரெஷன்லேருந்து எல்லோரும் வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே. இந்த நாளில் எல்லா மன சோர்வுகள், கண்ணீர்லேருந்து அந்த பிள்ளைகள்லாம் வெளியே வரட்டும். அநேகர் ஆண்டவரே கத்தாவே இந்த நாளிலே கத்தா அந்த கத்தாவே அந்த டிப்ரெஷன் வாழ்க்கையிலேருந்து கத்தா வெளியே வந்த ஆண்டவரே அவள் சந்தோஷத்தை பார்க்க நீங்கள் உதவி செய்யுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக பெங்களூர் பட்டணத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்த கர்நாடகா மாநிலத்தில் கத்தாவே இந்த தண்ணீர் பிரச்சனை எல்லாம் ஒளிந்து போகட்டும். இந்த நாளிலே எங்கள் கத்தா பட்டணத்தில் மழை பெய்வதாக. வானங்களை கத்தாவே இந்த நாளிலே கத்த திறக்க வேணுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவர். இந்த நாளில் ஆண்டவரே என் தேவன் தாமே என் பட்டணத்தை ஆசீர்வதிங்கப்பா. மழையினால் நிரப்புங்கப்பா ஆண்டவரே. எல்லா பாத்திரங்கள் நிரம்பட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே கத்தா இந்த வறட்சி எங்கள் மாநிலத்தில் எடுத்து வெளியே போக வேணுமா ஜெபிக்கிறேன். அந்த தண்ணீர் பிரச்சனை வராதபடி நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களுக்கு குறைகள் குற்றங்கள் இருந்தால் தயவு செய்து மன்னிங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்கு நீங்கள் சேமத்தை அழிங்க. இந்த பெங்களூர் பட்டணத்துக்கு ஒரு நன்மையை காண செய்வீராக. இதனால் வழிகளை திறங்க ஆண்டவரே. ஆண்டவரே கதை வரும் நாட்டில் நடக்க போகிற எலெக்ஷனுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் தேவன் தாமே நியாயமான முறையில் எலெக்ஷன் நடப்பதாக. ஆண்டவரே கத்தாவே உமக்கு ஆண்டவரே நீர் யாரை சித்தம் வைத்திருக்கிறீரோ அவளை ஆட்சியாய் கொண்டு வருவீராக. என் தேவன் தாமே உண்மையை நாங்கள் நம்பி இருக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கத்த ஒரு காரியம் நடக்கக்கூடாது ஆண்டவரே. சுவிசேஷம் தடைப்படக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே கத்தாவே ஊழியர்கள் தாக்கப்படக்கூடாது, சபைகள் ஆண்டவர் தாக்கப்படக்கூடாது. நல்ல ஒரு அரசாட்சி ஆண்டவரே எங்கள் தேசத்தில் நாங்கள் எல்லா மாநிலங்களும் பார்க்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே ஆண்டவரே கத்தாவே ஆட்சி நடத்தக்கூடியவர்களை கத்தாவே ஆண்டவரே கத்தாவே மத்தியில் அமர்த்த உதவி செய்வீராக. என் தேவன் தாமே அந்த ஞானத்தை எல்லாருக்கும் நீ தரவணுமா ஜெபிக்கிறேனப்பா. இதனால் கத்த வீட்டை ஆசீர்வதிங்கப்பா. அது கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்க. அதில் இருக்கிற பொருட்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். பாதுகாப்பை கட்டளையிடுங்க. அப்பத்துக்கும் தண்ணீருக்கு எண்ணெய்க்கும் மாவுக்கும் ஒரு குறைவு இருக்கக்கூடாதப்பா. ஊழியர்களை ஆசீர்வதிங்க. ஊழியர்களை சுகத்தை தாங்க. அவருடைய ஊழியர்களை எல்லைகளை பெரிதாக்குங்க. நன்மையினால் அவளை திருப்தி ஆக்குங்கப்பா. இதனால் கத்தாவே ஆண்டரை எக்ஸாம் போகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இதனால் நன்றாக எக்ஸாம் எழுத உதவி செய்யுங்க. நல்ல ஞானத்தை கொடுங்க. எல்லா பயத்திலிருந்து அவங்களை விடுதலை ஆக்குங்கப்பா. இதனால் நன்றாக எழுத உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளில் கத்தாவே சால்வேஷன் டிவிக்காக எஸ்தர் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். சுவிசேஷ பண்ணி ஆசீர்வதிங்க. அவருடைய தேவையை எல்லாம் சந்திங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொந்த சபை கட்டுவதற்கான தேவையை சந்திங்கப்பா. சேகத்தில் எல்லா இடத்துல அப்ரூவல் கிடைக்க உதவி செய்யுங்க. எல்லா தடைகளை நீக்குங்க ஆண்டவர். சேகத்தில் அந்த இடத்துல ஃபவுண்டேஷன் போடுவதற்கு எல்லா தேவையை சந்திங்க. மலை போல் இருக்கிற எல்லா தேவையை சந்திங்கப்பா. இந்த நாள் ஜனங்களோடு நீங்கள் பேசுவீராக. அன்றைய கத்த எல்லா குடும்பங்களும் ஆலயம் கட்டுவதில் கத்தாவே மனமோந்து கத்தாவை செய்யட்டும் அப்பா. மனமோந்து கத்தா குட்டுக்க உதவி செய்வீராக. எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரை. மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா. பிஸ்னஸ் பண்ணுற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. நல்ல சுகம், நல்ல பலனை கொடுங்கப்பா. அன்று நீரை பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் கூட இருக்கிறார். மறந்துடாதீங்க, இன்றைக்கு காலையில் சரியாக 10:30 உமன்ஸ் ப்ரேயர் இருக்குது. வந்து கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகள் உற்சாகம் வந்து பங்கு பெறுங்கள். காட் பிளஸ் யூ.